ஒரு குறிப்பிட்ட தொகையானது பி கொடுக்கல 8%னா 6 கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க 10,080 மாறுது. இது அமௌண்ட் அர்த்தம். அப்போ என்ன முடியும், அசல் முடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு வட்டிக்கு தான் இந்த ஃபார்முலா. அமௌண்ட் கொடுத்தா என்ன ஃபார்முலானா ஏஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஒரு ஃபார்முலா அமைச்சு காட்டுறாங்க. கவனிங்க, அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பி பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பி வந்து அப்படியே இருக்கட்டும், எஸ்ஐக்கு ஃபார்முலா இதானா பை 100, பிஏ காமன் எடுத்தோம்னா 1 + NR/100. இதான் வந்து அமௌண்ட் கொடுத்தா ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்க. நம்ம இப்படி கணக்கு போட போகிறல, ஷார்ட்டாக போட போகிறோம். நான் விடை வச்சு போட்டுக்கிறேன். கவனிங்க, இது பி அப்படின்னு இருந்தால் 7,200 இண்டு பிஎன்ஆர் 800 5 வருஷம், ஆர் வந்து 8%, 8/100 அடிச்சிடலாமா? 8 40, 70 40 பெருக்கணும்னா இந்த விடை வருதான்னு பார்ப்போம். இந்த விடை இந்த நம்பர் வருதான்னு பார்ப்போம். 2 8 7 28. ஓகே, நம்பர் 80 வந்திருக்கு. இது வந்து வட்டி. உங்களுக்கு அமௌண்ட்னா அசல் 7,200ஐயும் வட்டி கூட்டி பார்ப்போமா? 0 8 0 10. சரியா, இந்த நம்பர் வந்துருச்சு. ஆன்சர் ஏ. டிக் பண்ணிக்கலாம். இதில் கூட ஆன்சர் பண்ணிடலாம், கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி ஒரு செக் பண்ணி வீடியோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ரூபாய் 66,000க்கு இதான் அசல். ஆண்டு வட்டி 16/2/3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9 மாதங்கள். மாதம் கொடுத்தா 12 வகுத்துக்கணும். ஓராண்டுக்கு 12 மாதங்கள். நல்லா கவனிங்க, நம்ம வட்டி கணக்கு ஆண்டுக்கு பார்க்கணும். மாதம் கொடுத்தா 12 வகுத்துக்கணும், நாட்கள் வந்தால் 365. அப்போ n = 9 மாற்றிக்கணும். என்ன கேட்குறாங்க? தனி வட்டி. தனி வட்டி ஃபார்முலா தெரியுமா? PNR/100. பி நம்பர் அசல் வந்து 68,000. எண் வந்து 9 மாதம் கிடையாது, 9/12 போட்டுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது அப்படி பின்னவ மாற்றுங்க. 3/42 50, 50/3 50/3 கீழே 100 போடுவோம். 0 அடிச்சிடலாமா? அடிச்சாச்சு. 3 அடிப்போம். 3 9 4 12. சரி, அப்படி 4 அடிங்க. ஒரு நாள் 4 7 28 170. 170ஐயும் ஒரு 50 இருக்குமா? 5 மேலே 85, 2 சைபர் போட்டுங்க. 8500 ஆன்சரு சரியாக இருக்கும். 17 5 பெருக்கணும்னா 7 35 3 85 வருமா? ரைட். அடுத்த பார்க்கலாமா? கமல் ஒரு ஆண்டு இருக்கு 7% வட்டி விகிதத்தில். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 கொடுத்துருக்காங்க. 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியும் தொகையும் கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கு ஃபார்முலா PNR/100. பி வந்து 3000 வச்சுங்க. அப்புறமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. ஆண்டு ஓராண்டு, எண் வந்து ஓராண்டு கொடுத்துருப்போம். அப்படியே பி 3000 எண் 1, 6 வந்து 7/100 அடித்தா ஒரு 200 வட்டி வரும். வட்டி 210. இப்போ இதான் ஆன்சராக இருக்கும். மொத்த தொகைனா அதுக்கான ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அசல் 3000, ஒரு வட்டி 210 சேர்ந்தா 3210 ரூபா வரும். இதான் வந்து மொத்த தொகை. அப்போ ஆன்சராக இருக்கும். ஒரு விடையை 210 டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் இருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வடிவத்தில் கடனை பெற்றார். 4 ஆண்டு கழித்து அவர் 70,000 கொடுக்கிறார். இனி என்ன கேட்குறாங்கன்னா வட்டி வீதம் கேட்குறாங்க. 6 கண்டுபிடிக்கணும்.
உங்களுக்கு தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், PNR by 100. ஆருக்கு ஃபார்முலா குறுக்கு பெருக்குங்க, 100 இன்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை P இன்டு N. ஓகேவா? 100 அப்படியே இருக்கட்டும். வட்டி எவ்வளோன்னு பாருங்க, இதான் கடன் வச்சிருக்காரு, திருப்பி செலுத்தியிருக்காரு. இன்னைக்கு கழிச்சா கிடைக்குமா? 79,040 ரூபாயில் ஒரு 52 கழிக்க போகிறோம். 04072 ஒரு 27,040 ரூபா வட்டி கட்டியிருக்காரு. பை P என்பது அசலை குறிக்குமா? 52,000. எண்ணு வந்து 4 ஆண்டுகள். 4 போட்டுங்க அப்படியே. இதான் அமௌண்ட் கடன் வாங்கினது, இது மொத்தத்துக்கு செலுத்தினார். 2 கிலோ வித்தியாசம் தான் உங்களுக்கு வட்டி. 0 அடிச்சிடலாமா? இன்னொரு 0 அடிச்சிடுவோம். ரைட்டு, நல்லா அடிப்போமா? 6 நாங்க 24, 30 7 நாங்க 28, 6 நாங்க 24. இதை அடித்தோம்னா 32 3 முடியும் ஆன்சர். 13 இருக்கும் ஆன்சர். ஏன்னா 32 தானே, 13 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வகுத்து பார்க்கலாமா? 676 பை 52 எதில் அடிக்கலாம்? 4 அடிக்கலாமா? அடிக்கலாம். 1 4 3 12 அடித்தா 1 4 2 27, 6 24, 9 36, 13 13 169 விடை 13%. இதே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். 52 52 6 முடியுது, 3 52 வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒருவர் ஆண்டு வட்டி 4% என 50,000 கடன் பெறுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டு கழித்து அவர் கட்ட வேண்டிய கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, P இன்டு 1 + R by 100 பவர் N. இதான் கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா. ஏ கண்டுபிடிச்சி கழிச்சு போடணும். நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? நல்லா கவனிங்க. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது அசல். ஆண்டு எத்தனை ஆண்டுனா 2 வருஷம். மொதல் ஆண்டு வட்டின்னு போட்டுக்கிறேன். மொதல் ஆண்டு வட்டி அந்த 50,000க்கு ஒரு 4% பார்ப்போம். அடித்தோம்னா 4 20 ஒரு 2,000 வட்டி வருது. மொதல் வருஷம் வட்டி. 2ஆம் ஆண்டுனா இது கூட்டு வட்டி. நம்ம வட்டி கட்டாமல் இருந்தால் அசலி வட்டி கூட்டிக்குவாங்க. ஒரு 50,000 + 2,000 சேர்ந்தா 52,000க்கு மறுபடியும் 4% பார்ப்பாங்க. கூட்டு என்பது வட்டிக்கு வட்டி தான், கூட்டு வட்டி. 0 அடிச்சிடலாமா? பெருக்கி பார்த்தா என்ன வரும்? 0 8 5 20 ஒரு 2,000 வட்டி வருதா? 2,000 சேர்த்து பாருங்க. 2,000 சேர்த்தோம்னா 450 ரூபா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதான் ஆன்சராக இருக்கும். தனி வட்டினா வட்டி ஒரே மாதிரியா இருக்கும், கூட்டு வட்டினா வட்டிக்கு வட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், SI = PNR by 100. Pனா அசலை குறிக்கும், Nனா ஆண்டை குறிக்கும், Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். P வந்து 25,000, N வந்து 3 வருஷம், R வந்து 8% by 100 போடுங்க. 0 அடிப்போமா? 8 25 எவ்வளோனா 200. 200 போடுங்க. ஒரு சைபர் அந்த 3ஆல் பெருக்கணும்னா 3 200 600 0 சேர்த்தா 6,000. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வட்டி தான் கேட்டிருக்காங்களா? அப்போ ஆன்சர் 6,000. எப்படி தான் பெருக்கிக்கலாம்? 75 பெருக்கி போடலாம். 8 25 200, 8 40 4 16 20. ஒரு சைபர் சரி 3ஆல் பெருக்கியிருக்கேன். ஓகேவா? விடை கிடைச்சிச்சா? அரசம் பாருங்க. P அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டு 3 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை. இது அமௌண்ட்டுங்க. இருந்தது எனில் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஆறு கண்டுபிடிக்கணும். ஆருக்கு ஃபார்முலா தெரியும், 100 இன்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி பை P இன்டு N.
ஓகே, உங்களுக்கு வந்து வட்டி பிடிக்கலாமா? 40,000 கடன் வாங்கியிருக்காரு. எவ்வளோ செலுத்திருக்காரு? இது அமௌண்ட்டு. வட்டிக்கு ஃபார்முலா தெரியும். அமௌண்ட்டையும் அசலையும் கழிக்கணும். 55,560 ஒரு 40 கழிப்புமா? 0 6 5 15 8 7 7,560 ரூபா வட்டி. அசல் வந்து 48,000 கீழே போட்டுக்குவோம். எண்ணு வந்து நல்லா கவனிங்க, 2 ஆண்டு 3 மாதம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 ஆண்டு 3 மாதம்னா 3/12 அடித்தா 1/4 8 8 9/4 வருமா? 2 8 9/4 9/4 போட்டுக்குவோம். 0 அடிப்போம், இந்த ஒரு 0 அடிப்போம், அடித்தாச்சு. இது அடிச்சோட போடலாம். இது அடித்தோம்னா 12,48 அடித்தாச்சு. 12 அடிங்க, 6.72 3 36. சரி, இது அடிப்போமா? 763. அப்படியே பாஸ் அடிச்சிக்க வேண்டியதான். பர்சன்டேஜ் 7% மாற்றி அடிக்க வேணும். அப்படியே அடித்தோம்னாலும் ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5,000 இது ஒரு அசல் 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வடிவத்தில், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்றா கொடுத்துருக்காரு. மொத்தமாக 2,200 வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்ணியிருக்காரு. வட்டி வீதத்தை கேட்டிருக்காங்க. இப்போ தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும். SI = PNR/100. இப்போ 2 வட்டினால நம்ம 2 வட்டி ஃபார்முலா எழுதிக்குமா? PNR/100 ப்ளஸ் இன்னொரு PNR/100 ஈக்குவல் வட்டியை போட்டுக்குவோம். 2,200 வட்டியை போட்டுக்குவோம். ஒரு ஆளுக்கு அசல் வந்து 5,000, வருஷம் வந்து 4 வருஷம். சாரி, ஃபர்ஸ்ட் ஆளுக்கு வந்து வருஷம் வந்து 2 வருஷம்தான். 2 ஆண்டு 6 கண்டுபிடிக்கணுமா? பை 100. இன்னொரு ஆளுக்கு 3,000, வருஷம் வந்து 4 6 கண்டுபிடிக்கணும். பை 100 2,200. ஏன் கூட்டியிருக்கோம்னா 2 பேர் மொத்தம்னா 2 பேர் சேர்த்துன்னு அர்த்தம். சரியா? வேற மாற்றிக்குவோம். இது 1 2 வச்சுக்கோப்பா, புரியும். 0 அடிச்சிடலாமா? அடித்தா 5 2 10 100 R1. இங்கே 0 அடித்தோம்னா ஒரு 120 R2 2,200. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 6 வச்சா எடுக்க முடியும், பொதுவாக எடுக்க முடியும். 6 இருக்கட்டும், 6 இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 220 R 2,200. இந்த ரெண்டும் ஒரே வட்டி வருதுன்னா உங்களுக்கு ஒரே வட்டி வருதுன்னா ஈக்குவல் தான். R = 2,200 பை 220. 0 அடிச்சிடலாமா? ஒரு வாட்டி 0 10% உங்களுக்கு வட்டி விதமாக இருந்திருக்கும். நீங்கள் R ஒன்றும் போட வேணாம், ஒரே வட்டி ரெண்டுமே ஒரே எழுத்தாக இருக்கட்டும். அப்போ சரியாக வரும். கூட்டியோட போட்டுக்கலாம். சரிங்களா? 10%. அரசு பார்க்கலாமா? ஒருத்தர் தனி வட்டியில், தனி வட்டி பார்த்துருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 ஆண்டில் 6,200 ஆகும், 3 ஆண்டில் 6,800 ஆகும். 6 நாள் அசல் கேட்டிருக்கா, P கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கணக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த 3க்கும் 2க்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா ஓராண்டுக்கு வட்டி பார்த்தோம்னா எதை கழிக்கணும்? நம்ம போடுற அமௌண்ட் பேங்க்ல போட்டிருக்கோம். 2 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது. இது வட்டி கிடையாது, அமௌண்ட். அதே அசல் தெரியாது. 3 வருடம் கழிச்சு கொஞ்சம் கூடி இருக்கும். இதுவும் அமௌண்ட் தான். 2 கழிச்சு வட்டி கிடைச்சிருமா? 6,800ல் ஒரு 6,200 போக ஒரு 600 வட்டி. இது ஒரு ஆண்டுக்கு. நம்மளுக்கு 2 இருக்கு, 3 இருக்கு. கம்மி ஆண்டு எடுத்துக்குமா? 2 ஆண்டு வட்டினா 2 பேருக்குங்க 2,600 1,200 ரூபாய். இது வட்டி. நம்மள அசல் கேட்டிருக்காங்களா? இந்த அமௌண்ட்ல என்ன இருக்குன்னா, அமௌண்ட் வந்தாலே
அதில் அசலும் வட்டியும் சேர்ந்துருக்கு. இப்போ அசல் மட்டும் தேவைன்னா வட்டி மைனஸ் ஆகும், ஏ மைனஸ் எஸ்ஐ. அப்போ அசல்னா இந்த அமௌண்ட்டில் இந்த வட்டியை கழிக்கிறோம். 6200 1000 எவ்வளோ போகும்? 5000 வருமானம் சரி. 6200 ஒரு 1000 கழிச்சோம்னா 000 ஒரு 5000. ஓகே, ஆன்சர் இருக்கா பாருங்க, இருக்கு. இதுக்கு ஆறுலாம் தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு 6 கேட்டாதான் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி திருப்பி ஆன்சர் பண்ணணும். இதுவும் கேட்பாங்க, சம் போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு தனி வட்டி கணக்கெல்லாம் பார்த்துருக்கோம். என் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.